வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஜின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க மார்ச் 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எம்எஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டிஎஸ் எல்டிசி சூப்பரிடென்ட் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட அப்பா அல்லது கணவர் பெயர், அவங்களுடைய அம்மா பெயர், பர்மனெண்ட்டான அட்ரஸ் டீட்டெயில்ஸு, கரஸ்பாண்டட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதையும் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ளோசிங் டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மார்ச் 27 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். உங்களோட நேஷனாலிட்டி, அதேமாதிரி உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, நீங்கள் மேலாக ஃபீமேலாக சொல்லி மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கணும் அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த யூனிவர்சிட்டி, எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்டில் படிச்சிங்க, என்ன மார்க்கு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அட்ரஸ் ஆன் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிறது எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற லிஸ்ட் அவுட் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதாவது ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு ஜெராக்ஸு, டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, பாசிங் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டைப்பிங் சர்டிஃபிகேட்டு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும். எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருங்க. டைப்பிங் லாங்குவேஜ் இங்கிலீஷா ஹிந்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருந்தால் லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷனும், ஃபீமேலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக கொடுத்துருங்க. பிளேஸு டேட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே அட்மிட் கார்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி சீஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸர் எம்எஸ் 7th floor NMRL/DGQA building near Tiger Gate, Naval Dockyard, Mumbai
40001 அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேமும், அதே மாதிரி கேட்டகிரி அப்படின்னு சொல்லி உங்களோட கம்யூனிட்டியும் மென்ஷன் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட 25 சென்டிமீட்டர் இன்னும் 10 சென்டிமீட்டர் சைஸ் இருக்க போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அந்த கவரில் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் குரூப் சி கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. சூப்பரிடென்ட் ஸ்டோர்ஸில் வந்து 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரைய வேக்கன்சிஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 28,000 மேலே கிடைக்கும். அதேமாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு 19,000 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 மேலே சேலரி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரிடென்ட் போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு 25,500 81,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 45,000 மேலே சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எல்டிசி போஸ்ட்டு அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும், சூப்பரிடென்ட் போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளோன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் per minute டைப்பிங் ஸ்பீட் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? சூப்பரிடென்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 2 years வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சிஎஸ்டினா 5 years, ஓபிசினா 3 years, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால், யூஆராக இருந்தால் 10 years, ஓபிசினா 13 years, எஸ்சிஎஸ்டினா 15 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு தனியாக இருக்குது, அதேமாதிரி எல்டிசி போஸ்ட்டுக்கு தனியாக இருக்குது, சூப்பரிடென்ட் போஸ்ட்டுக்கு தனியாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷனில் 25 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. முக்கியமாக நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரிடென்ட் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் 2 years இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும், லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிறீங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன, அதே மாதிரி சூப்பரிடென்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிறீங்கன்னா உங்களோட ஒர்க் என்னங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கொடுத்துருக்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மும்பையிலையுமே போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.